லைக் டோட்டல் ஏஜிஎஸ் ஃபேமிலியில் இந்த மூவி மேலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எனி டைம் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பார், என்ன அப்டேட்ஸ் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருப்பார். ஒரு ரிலீஸ்க்கும் எல்லாரை விட ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவார். அது வந்து லைக் நான் லிட்டரலாக என்னென்னா அவர் ஒரு ப்ரொடியூசராக, நான் அவரை ஒரு ப்ரொடியூசராக அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அவர் கிரியேட் ஆகலை. அவருக்கு ஜென்ரலாகவே ஒரு கதை பிடிச்சி அந்த கதையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு எப்பயுமே இருக்குங்கிறது நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். லைக் அவர் எனக்கு கால் பண்ணுறப்பலாம் எனக்கு ரொம்ப லைக் பெருமையாக இருக்கும். இந்த ரத்தன் டாட்டா கூட ஒரு குட்டி பையன் இருப்பான்ல, ஸோ அந்த மாதிரி அவர் நம்மளை வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். தேங்க்யூ சார், என்னை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் க்ரியேட்டிவாக சார் வந்து லைக் க்ரியேட்டிவாக டோட்டல் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனுமே உள்ள இதுக்காகவும் லைக் எனக்கான ஃப்ரீடம் எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. படம் பார்த்து நான் கதை சொல்லி முடித்ததுக்கும் படம் பார்த்ததுக்கும் அவங்க சொன்னது ஒரே ஒரு சேஞ்ச் தான். அது ரொம்ப வேலிடான ஒரு சேஞ்சாக நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு சேஞ்சை நான் பண்ணேன். அதை தாண்டி லைக் ரொம்ப சென்சிபிளாக இந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். லைக் ஃபஸ்ட் டைம் கதை நரேட் பண்ணப்போ ஃபஸ்ட் டைம் கதை நரேட் பண்ண வந்தப்போ லைக் ரஃபாக சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு மீட்டரில் சார் சொன்னார். நான் ஒரு 1.5 hours ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லி முடித்தேன். சொல்லி முடித்த உடனேயே எனக்கு அவர்கிட்ட தெரிஞ்சு இந்த படத்தை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷனை அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் ரஃபாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இல்லை சார் நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் செகண்ட் ஹாஃபையும் நான் ரொம்ப லைக் திரும்ப ஒரு 1.5 hours நரேட் பண்ணேன். சொல்லி முடித்த உடனேயே அவர் சொன்ன முதல் வார்த்தை வந்து இந்த படத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடியே லைக் ஒரு 2 ஃபோன் பண்ணார். அந்த படத்தை நம்ம பண்ணுறோம், நீங்கள் என்னங்கிறத அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறத சொன்னார். லைக் அந்த மொமெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் லைக் என்னோடய லைஃப் வந்து அந்த மொமெண்ட்டுக்கு பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு ரெண்டாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்புறம் அர்ச்சனா மேம், லைக் நான் ஒரு இன்டர்வியூவில் கூட லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஏஜிஎஸில் கதை சொல்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா மேமுக்கும் வெங்கட் சாருக்கும் கதை சொன்னேன். அவங்க எனக்கு கதை பிடிச்சிருக்கு, நான் அர்ச்சனா மேமுக்கு என்ன ஃபார்வர்ட் பண்ணாங்க. அர்ச்சனா மேம் கதை கேட்டாங்க, அவங்க கேட்டுட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்பாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம கதை சொல்கிறதுக்கு எப்படி இவ்வளோ பேர் இருக்காங்களோ அது மாதிரி நம்ம சைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்க மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நமக்கு சப்போர்ட்ஸ்க்கு அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு நாள் வந்து ஒரு ப்ராப்ளம் அப்போது மேமுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், மேம் லைக் என்னடா அவன் எப்போ ஃபோன் பண்ணாலும் பிரச்சனையோடய வரான் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு, அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் சுபாஷ், கண்டிப்பாக நீ எனக்கு தான் என்ன ப்ராப்ளம்னாலும் ஃபஸ்ட் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க்யூ மேம், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஐஸ்வர்யா மேம், ஆக்சுவலி ஏஜிஎஸ் ஃபேமிலின்னு என்னோடய ஃபேவரேட் அவங்க தான். இந்த 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 டோட்டல் லைக் இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்டிங்கும் அதிகமான லவ்யும் நான் அவங்கள்ட்ட இருந்து எப்பயும் பார்த்துட்டே இருப்பேன். என்னை ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணது அவங்க தான். தேங்க்யூ ஸோ மச் மேம் அந்த பிலீஃப்க்கு. வெங்கட் சார், சார் தேங்க்யூ சார், எல்லாத்தையும் பண்ணிட்டு சைலண்ட்டாக அமைதியாக இருக்கார். சார் நான் இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா, இவனுங்க கேட்குறது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம், நம்ம ஒன்றை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் படத்தை பார்க்குறப்ப ஏதோ ஒரு இடத்துல நான் செய்த நம்ம பண்ணியிருக்கலாமோங்கிற ஃபீல் எனக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் நான் கேட்ட எல்லாத்துக்காகவும் பேசுனீங்க, எனக்கு அதை பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ சார். இப்போ எனக்கு படத்தை பார்க்குறப்ப எந்த காம்ப்ரமைசஸும் நான் ஆன ஒரு ஃபீல் இல்லை. நான் என்ன நினச்சனோ அந்த படத்தை நான் எடுத்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். வில் பி ஃபார்வர் கிரேட்ஃபுல் டு யூ சார். அர்ஜுன் சார், சார் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆக்ஷன் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபஸ்ட்டு படம் ஆக்ஷன் கிங் கூட சார். ஐம் ஸோ பிளெஸ்டு டு பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் கதை சொல்லி முடித்த உடனேயே அதான் சொன்னார், நீ சொன்ன கதையே எடுத்துருவீங்கல்ல அப்படிங்கிறத சொன்னார். சார் கண்டிப்பாக எடுத்துருவோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இந்த த்ரூ அவுட் த ப்ராசஸில் வந்து லைக் அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார். அவரோட ரேண்டமாக அவரோட லைஃப் ஸ்டோரிஸ், இன்ஸ்பிரேஷன்ஸான ஸ்டோரிஸ் எல்லாமே எங்கிட்ட ஷேர் பண்ணுவார். லைக் இப்போ ஏதாவது ஒன்று சுபாஷ் இது ஓகேவா ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சில டவுட்ஸ் கேட்பார். இல்லை சார் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா அப்படியே யோசிச்சுட்டு ஓகே நீ சொல்கிறது கரெக்டாக இருக்குது, அதனால தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் அவர் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டார். இல்லாதப்ப நம்மக்கிட்ட சொல்லுவார், ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கும். ஆல்சோ நான் அர்ஜுன் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன். எதுக்குன்னா அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுக்கறதுக்கான ஒரு இதை வந்து எனக்கு அலோவ் பண்ணார். அவர் அந்த ஸ்பேஸை தரல இல்லை நம்ம தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இருந்திருந்தாருன்னா என்னால் அந்த படத்தை நான் நினச்ச மாதிரி பண்ணியிருக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார். அபிராமி மேம், அகைன் விருமாண்டியிலேருந்தே லைக் இந்த கேரக்டருக்கு நான் யார் போகலான்னு யோசிக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்தது அபிராமி மேம் தான். லைக் அவங்க பவர் ஜென்ரலாகவே அபிராமி மேம்னு யோசிச்சாலே ஒரு பவர் ஒன்று இருக்கும். அந்த பவரை வந்து நான் என்னோட இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்களோட எல்லா எஃபர்ட்ஸ்க்கும் தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். பிரீத்தி மேம், அகெயின் தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நிறையா எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க இந்த படத்துக்காக. நீங்கள்
லைக் அதான் நானும் மாஸ்டர் அதாவது மாஸ்டர் சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே அவங்க விட மாட்டாங்க. இல்லை மாஸ்டர் இன்னும் ஒரே ஒரு டேக் மாஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டுட்டே மாஸ்டர் சொல்லுவார், இது எடிட்டாக கரெக்டாக இருக்கும் பாரு, இல்லை நான் நேர்லேயே நான் வந்து அதை பார்க்கணும் நல்லா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தேங்க்யூ. ரவி சார், சார் ஆக்சுவலி ரவி பாசு சார், லைக் அர்ச்சனா மேம் தான் வந்து ரவி பாசு சார் தான் நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. லைக் அவர் வந்து கதை பிடிச்சா தான் பண்ணுவார், ஸோ நீங்கள் அவருக்கு ஸ்டோரி நரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அவருக்கு அதான் லைக் ஸ்டோரி நரேட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனேயே லைக் வெங்கட் சார் ஃபோன் பண்ணி மத்தியானம் சொல்கிறாங்க, எனக்கு சாயந்தரம் வந்து ஸ்டோரி நரேஷனுக்கான அந்த மீட்டிங் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவருக்கு ஒரு 3 hours ஸ்டோரி நரேட் அவருக்கு பண்ணி முடித்த உடனேயே அவர் சுபாஷ் நான் அந்த ஸ்டோரியை பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக சொன்னார். அப்போவே டிஸ்கஸ் பண்ணார், நம்ம இந்த ஸ்டைலில் இதை பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு மூடில் இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணார். லைக் அவர் இந்த படத்துக்காக ரொம்ப டூ மச் ஆஃப் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. அதை நான் நேரில் இருந்து பார்த்துருக்கேன். லைக் லிட்டரலாக ஒரு 3 நாள் வந்து கண்டினியூஸாக ஒரு 3 days தூங்கவே இல்லை, டே அண்ட் நைட் ஒர்க் போயிட்டே இருக்குது. லைக் அவர் அதுக்கு அவர் தூங்காமல் ஒர்க் பண்ணி பழகிட்டார். என்னால் அது முடியல. ஒரு 3rd day வந்து என்னால் சுத்தமாக முடியல. காலையில் ஒரு 4 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சுபாஷ் ஓகே இன்னைக்கு ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நீங்கள் போயிட்டு தூங்கிட்டு வாங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன் சார் சரி ஓகே நம்ம கொஞ்சம் லேட்டாக சொன்னால் நம்ம எனர்ஜி கம்மியாக இருக்கும்னு நினச்சிட போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு 4க்கு சொல்கிறாரு, ஒரு 11க்கு நம்ம திரும்ப வரோம்னு சொன்னாங்க. சார் 11 o'clock அப்படின்னு. என்னது 11ஆ, 9 o'clock நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 9 o'clock நான் போய் பார்த்தப்ப எனக்கு முன்னாடி அவர் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு டைலாக் ஒன்று சொன்னார், என்னென்னா நம்மளை பார்த்து அதாவது ஐயோ இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு நம்ம பயப்படவே கூடாது சுபாஷ், ஐயோ இவன் வந்துட்டான்டான்னு வேலை நம்மளை பார்த்து பயப்படணும் அப்படிம்பாரு. அதை எப்பயுமே அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். தேங்க்யூ சார். உங்களோட இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் எஃபர்ட்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்கு. லைக் RR இல்லாமல் டு RR இந்த படத்தை நான் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவராக பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட நான் கதை சொல்லி முடித்த உடனே ஒன்று சொன்னேன், மாஸ்டர் இந்த படம் வந்து ஸ்டன்ஸுக்கு நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும் மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் இந்த படத்துக்காக போட்டிருக்காரு. தேங்க்யூ மாஸ்டர். எனக்காகன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. லைக் அவரோட ஒரு கோஆப்ரேஷன் இல்லாமல் இருந்திருந்தா லைக் நாங்கள் நினச்ச அந்த ஷெடியூலை நாங்கள் நினச்ச அந்த ஒரு இதுக்குள்ளே அதை கண்டிப்பாக பண்ணியிருக்கவே முடியாது. அவரோட டீம் அவங்களும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் அருண் ப்ரோ DOP, லைக் லவ் டுடேல வந்து தினேஷ் அண்ணாவை பார்க்குறப்ப எனக்கு என்ன ஒரு ஃபீல் கிடச்சிச்சோ அது வந்து எனக்கு அருண் ப்ரோ பார்க்குறப்ப கிடச்சிச்சு. லைக் ஒரே ஒரு மீட்டிங் தான் முடிஞ்சு. நான் தினேஷ் அண்ணாவை எங்கள் டேரக்டர் என்ன ஃபீல் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். அவர் ரொம்ப டேலண்டடான ஒருத்தர். அவருக்கு ஒரு கரெக்டான ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணுவார். அவர் ஒரு பெரிய இடத்த ரீச் பண்ணுவார் அப்படிங்கிறத எங்கள் டேரக்டர் அவரை நம்பினார். அது நடந்துச்சு.